ஸோ இந்த லேஅவுட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் ஃப்ரண்ட்ல வரும்போதே உங்களுக்கு பெரிய ஆர்ச் போட்டிருக்கும். இது உள்ளே பெரிய பெரிய கம்பெனிஸ் வில்லாவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராப்பர்ட்டியாகவும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அந்த வண்டிலாம் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆர்ச்சுக்கு ஆஃப் அந்த பக்கம் அதாங்க மெயின் ரோடு. மெயின் ரோட்ல இருந்து கரெக்டா சைட் 500 மீட்டர்ஸ் தான் அமைஞ்சிருக்கு. அபேகா இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல் இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு வந்து ஓப்போ ஹாஸ்பிட்டல் 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் அமைஞ்சிருக்கு. ரைட் சைட்ல சைட்டுக்கு போற வழியில ஒரு 60 அடி ரோடு, அந்த 60 ரோடுல ரைட் சைட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோவிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ஸோ மணிவாக்கம் லொகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான காரணமே என்ன பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி தான். ஃபர்ஸ்ட் கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா இந்த அவுட்டர் ரிங் ரோட் கனெக்டிவிட்டி தான். இங்க இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோட் கனெக்டிவிட்டி வந்துருக்கு. 1.5 கிலோமீட்டர் போகணும் இங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டலூர் மணிவாக்கம் லொகேஷன்ல ஒரு சூப்பரான லேஅவுட் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஸோ இந்த லேஅவுட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெசிடென்ஷியல் லொகேஷன்ல ஃப்ரண்ட்ல வரும்போதே உங்களுக்கு பெரிய ஆர்ச் போட்டிருக்கும். இது உள்ளே பெரிய பெரிய கம்பெனிஸ் வில்லாவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராப்பர்ட்டியாவும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளதான் ஒரு சூப்பரான லேஅவுட் ரிவ்யூ பண்ண வந்திருக்கும். இந்த லேஅவுட் ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோம் யாரும் பாத்தீங்கன்னா விகா ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க அவங்ககிட்டே கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இதான் நம்ம சேனல் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்காகயாவது நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஒரு முக்கியமான ஹைலைட் என்னன்னு பார்த்தோம்னா மெயின் ரோட்ல இருந்து கரெக்டாக ஒரு 500 மீட்டர்ஸ் தாங்க. நீங்க அதை வண்டிலாம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆர்ச்சுக்கு ஆஃப் அந்த பக்கம் அதாங்க மெயின் ரோடு. மெயின் ரோட்ல இருந்து கரெக்டாக சைட் 500 மீட்டர்ஸ் தான் அமைஞ்சிருக்கு. போற வழியிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அபேகா இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல் இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு வந்து ஓப்போ ஹாஸ்பிட்டல் 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் அமைஞ்சிருக்கு. ரைட் சைட்ல சைட்டுக்கு போற வழியில ஒரு 60 அடி ரோடு, அந்த 60 ரோடுல ரைட் சைட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோவிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. சைட் உள்ள போற வழியில ஃபுல்லாவே ரெசிடென்சியல் லொகேஷன் தான். மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட், பேங்க், ஏடிஎம் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சைட் உள்ள ரெசிடென்சியல்ன்றதுனால எல்லாருமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வந்துட்டாங்க. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு பர்சன் வந்துட்டு இருக்காங்க. இதை தாண்டியும் நிறைய பேர் உங்களுக்கு வீடு கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே மெயின் ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு 5th ஸ்ட்ரீட்ல தாங்க நம்மளோட லேஅவுட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 33 பிளாட் தான் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வண்டலூர், ஊரப்பாக்கம், மணிவாக்கம், ஆன் ரோட்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த லேஅவுட்டுக்கு நம்ம எந்த லொக்கேஷன் வழியாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வழியாக வரலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டலூர் ஜிஎஸ்டி ரோடு இருக்குல்லங்க, வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பிரிட்ஜ் ஏறி இறங்கி டுவர்ட்ஸ் படப்பை போகிற ரோட்டில் பிரிட்ஜ் ஏறி இறங்கி வந்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு வரும். அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து இந்த சைட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு. அவுட்டர் ரிங் ரோடு தாண்டி வந்தீங்கன்னா மணிவாக்கம் ஜங்ஷன். மணிவாக்கம் ஜங்ஷன்லேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டிவிஹெச் டைட்டானியம்னு ஒரு ஆர்ச் போட்டிருக்கும். அந்த ஆர்ச் உள்ள கரெக்டாக 5th ஸ்ட்ரீட்ல தாங்க அமைஞ்சிருக்கு. அந்த ஆர்ச்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 500 மீட்டர்ஸ்ல தான் இந்த லேஅவுட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்னொரு வழி அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தாம்பரம் இருக்குல்ல, தாம்பரம் டு முடிச்சூர் வழி வந்தீங்கன்னா மணிவாக்கம் ஜங்ஷன். அந்த மணிவாக்கம் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 800 மீட்டர்ஸ்ல இந்த லேஅவுட் டிவிஹெச் அந்த லேஅவுட்டில் தான் ஒரு 5th ஸ்ட்ரீட்ல உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இதுக்கு இன்னொரு கனெக்டிவிட்டியும் இருக்கு. அதை எந்த கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க கரெக்டா ஆப்போசிட் ரோடு, ஊரப்பாக்கம் ஆதனூர் ரோடு சொல்லுவாங்க. நீங்க கரெக்டா ஆதனூர் ரோடு வந்து லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா கூடாஞ்சேரி போயிடுவீங்க. ரைட் டுவர்ட்ஸ் படப்பை ரோடு சொல்லுவாங்க, ஆதனூர் டு படப்பை. அந்த ரோட்ல ரைட் கட் பண்ணீங்கன்னா நமக்கு பேக் சைட்ல இருக்க அந்த ரூபி பில்டர்ஸ் இருக்குங்க, ரூபி பில்டர்ல லெஃப்ட் எடுத்தீங்கன்னா படப்பை போயிடுவீங்க. அதுல இருந்து ரைட் எடுத்தீங்கன்னா நம்ம இந்த லேஅவுட்டுக்கு வந்துருவோம். ஸோ மணிவாக்கம் லொகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான காரணமே என்ன பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி தான். ஃபர்ஸ்ட் கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா இந்த அவுட்டர் ரிங் ரோட் கனெக்டிவிட்டி தான். இங்க இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோட் கனெக்டிவிட்டி வந்திருக்கு. அவுட்டர் ரிங் ரோட் டச் பண்ணி நம்ம கரெக்டா ரைட்ல ஒரு 1.5 கிலோமீட்டர் போகணும் இங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க. ஸோ அதே மாதிரி அவுட்டர் ரிங் ரோடு வந்து லெஃப்ட் கனெக்டிவிட்டி எடுத்தோம்னா டுவர்ட்ஸ் நம்ம வந்து பூந்தமல்லி, மீஞ்சூர் வரைக்கும் இந்த அவுட்டர் ரிங் ரோடோட கனெக்டிவிட்டி இவந்தோ சர்வீஸ் ரோடோட உங்களுக்கு ஜாயின் ஆயிருக்கு. சர்வீஸ் ரோடு இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஏரியாவுக்கு போறதுனாலும் சர்வீஸ் ரோடோட கனெக்டிவிட்டியோட ஜாயின் ஆகிறதுனால இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட் உங்களுக்கு வேற லெவலில் டெவலப்மெண்ட் இருக்கு. இன்னொரு கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டுவர்ட்ஸ் வண்டலூர் டு உரகடம் ரோடோட கனெக்டிவிட்டி. அந்த ரோடோட கனெக்டிவிட்டியும் உங்களுக்கு எல்லா ரோடுமே ப்ராட் சைஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரூட்ல ஊரப்பாக்கம் டு கிளாம்பாக்கமோட கனெக்டிவிட்டி அதுவும் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி நான் நின்றுட்டு இருக்க லொகேஷன்ல இருந்து வண்டலூர் டு படப்பை ரோடு வந்து ஒரு 500 மீட்டர்ஸும், இங்க இருந்து கரெக்டா ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்ல ஜிஎஸ்டி ரோடு அமைஞ்சிருக்கு. இந்த நியர்பை ஸ்கூல், காலேஜஸ், ஹைலைட்டான லொகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த ப்ராஜெக்டோட நேம் பாத்தீங்கன்னா மீரா நகர். இது ஒரு சிஎம்டிஏ அண்ட் ரேர் அப்ரூவ். இதுல டோட்டலா உங்களுக்கு 33 பிளாட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மினிமம் சைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இதுல உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அவைலபிளா இருக்கு.
ரோட் வித்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 ஃபீட் ரோட் 24 ஃபீட் ரோட் பிளாக் டாப் ரோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. சைட்டை சுற்றியும் உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் வால் ப்ளஸ் ஃப்ரண்ட்ல பெரிய ஆர்ச் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 5500 கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை 80 to 80% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஸ்டார்டிங் பிளாட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 38,50,000 இதில் பிளாட் அவைலபிளாக இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் இவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க மணிவாக்கம், வண்டலூர், ஊரப்பாக்கம் இந்த சர்க்கிளில் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.